நம்முடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்ல வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இது கதை இல்லை. ஒரு வாத்தியார், ஒரு டீச்சர் என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம். இது பலர் நிலைகள் நம்ம அறிஞ்சிருப்போம். அதனால தான் கதை இல்லைன்னு சொல்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீச்சர், ஒரு வாத்தியார், ஆண் வாத்தியார் என்னிடத்தில் சொன்ன ஒரு நிகழ்வு. 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் வகுப்பறையிலே மிகவும் அழுதவனாக இருந்தானாம். இந்த பையனை முதல் கிளாஸில் டீச்சர் போனப்போ பார்த்து, ஏன்டா நீ இப்படி அழுதுட்டு இருக்கிற? சார், என் பாட்டி இறந்துட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு வந்த பிறகு தான் கேள்விப்பட்டேன். எனக்கு சங்கடமாக இருக்குது. இந்த வாத்தியார் சொன்னாரா, பாட்டி இறந்தார் இல்லை, என் வீட்டுக்கு போகல, அது சார் வந்து கேட்டுட்டு போகலான்னு இருக்கிறேன். நீ போ, வீட்டுக்கு போ, பர்மிஷன் கொடுத்து விட்டுட்டாரு. சரி, அந்த பையன் ரொம்ப அழுதானே. ஸ்கூலில் இருந்து முடிச்சு போகிறதுக்குள்ளால ஜஸ்ட் ஒன்று அவனுக்கு வீட்டுக்கு போயிட்டு அதை ஒன்று விசாரிச்சுட்டு போவோமேன்னு சொல்லிட்டு இந்த வாத்தியார் ஹெச்எம்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு 1/2 hour பர்மிஷன் கேட்டுட்டு போகிறாராம். அங்கே போனால் இந்த பாட்டி செத்து போனாங்கன்னு இந்த பையன் சொன்னான்னா, அந்த பாட்டி வெத்தலை தள்ளிட்டு இருக்கான். இந்த வாத்தியாருக்கு ஒன்றும் புரியலை. அம்மா, இந்த பையனுக்கு பாட்டி நீங்கள் தானே? ஆமாம். உங்கள் பையன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தானே? ஆமாம், நேரமே வந்தான். அவன் என்ன சொல்லி லீவ் எடுத்தான் தெரியுமா? தெரியாது. என்ன சொன்னான் தெரியுமா? என் பாட்டி செத்து போனாங்கன்னு சொல்லி லீவ் எடுத்துட்டு வந்தேன். இந்த பாட்டி சும்மா அப்படியே சிரிச்சுட்டே இருந்தாங்க. அப்போது இந்த பாட்டி சிரிச்சுட்டே கேட்டாங்களா, பிள்ளை, நீ என்ன பாடம் எடுக்க என் பயலுக்கு? என் பையனுக்கு நீ என்ன பாடம் எடுக்க? கணக்கு பாடம் எடுக்க. அம்மா, அவங்க சிரிச்சுட்டு சொன்னாங்களா, வீட்டுக்கு வந்தான். ஏன்டா நீ வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டா, கணக்கு வாத்தியார் செத்துட்டாருன்னு சொன்னேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளருகிறார்கள்? பிள்ளை ஆண்டவனை வளர்க்க வேண்டிய வழியிலே வளர்த்து அவன் முதிர் வயதிலும் விடாது இருப்பான். 5 வளையாது, 50 வளையாது. திருமறை மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு கற்றுத்தருகிறது. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கின்ற போது, அவன் எழுந்திருக்கிற போது, வழியில் நடந்திருக்கின்ற போது, படுத்துக்கொள்கின்ற போது ஞாபகக்குறியாய் அவனுக்கு போதித்து. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அன்பை போதிக்க வேண்டும். நம்முடைய மூதாதையர்கள் பட்ட பாடை போதிக்க வேண்டும். நம்ம இன்றைக்கு பெற்றிருக்கின்ற மேன்மைகள் எல்லாம் ஒரு காலத்தில் நம்முடைய அப்பாக்கு அப்பா பட்ட அவலங்கள், வேதனைகள், கண்ணீர், பட்டினி, பசி. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்த தலைமுறையினருக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் சொல்லணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்படுறீங்க, சந்தோஷமா சொல்றீங்க. பாஸ்டர்ஸ் வரும்போது, பாஸ்டர் எங்க பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, இந்தந்த நிலைகளில் இருக்கிறாங்க, கடவுளுடைய கிருபை சொல்றீங்க இல்ல? காரணம் என்ன? உங்க பிள்ளைகளை கர்த்தர்க்கேற்ற போதனையிலே நீங்கள் வளர்த்தினீர்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இல்லை என்றால் இந்த உலகத்தின் போதனையினாலே நம்முடைய பிள்ளைகள் போதிக்கப்படுவார்கள். தீய போதனைகளினாலே அவர்கள் போதிக்கப்படுவார்கள். ஏலியனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு நமக்கு எச்சரிப்பு. ஏலி நல்லவன் தான், பிள்ளைகள் கண்டிக்க தவறினாரியா. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிள்ளைகளை இன்னும் நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அடுத்த தலைமுறையினருக்கு நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் உங்களுக்கு தகுதியாராது என்று சொல்லிக் கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிக் கொடுங்கள்.